செய்தியாக பார்த்து வருகிறோம். பூவை ஜெகன்மூர்த்தி உயர்நீதிமன்றத்தில் ஆஜராகியிருக்கிறார். ஆட்கடத்தல் வழக்கில் ஜெகன்மூர்த்தி பிற்பகல் 2:30 மணிக்கு ஆஜராக வேண்டும் என்ற உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருந்த நிலையில் தற்போது அவர் உயர்நீதிமன்றத்தில் ஆஜராகியிருக்கிறார். அது தொடர்பான அந்த காட்சிகளையும் பார்த்து வருகிறோம். சிறுவன் ஆட்கடத்தல் வழக்கு தொடர்பாக பூவை ஜெகன்மூர்த்தி உயர்நீதிமன்றத்தில் ஆஜராகியிருக்கிறார். பிற்பகல் 2:30 மணிக்கு ஆஜராக நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருந்த நிலையில் அவர் தாமதமாக தற்போது ஆஜராகியிருக்கிறார். சிறுவன் ஆட்கடத்தல் வழக்கு தொடர்பாக பூவை ஜெகன்மூர்த்தி உயர்நீதிமன்றத்தில் தற்போது ஆஜராகியிருக்கிறார். பிற்பகல் 2:30 மணிக்கு ஆஜராக வேண்டும் என்ற உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருந்த நிலையில் அவர் தாமதமாக தற்போது ஆஜராகியிருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். சிறுவன் ஆட்கடத்தல் வழக்கு தொடர்பாக முன்ஜாமீன் கோரி அவர் வழக்கு தொடர்ந்திருந்த நிலையில் தற்போது அவர் உயர்நீதிமன்றத்தில் ஆஜராகியிருக்கிறார். 2:30 மணிக்கு ஆஜராக உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருந்த நிலையில் அவர் தற்போது தாமதமாக ஆஜராகியிருக்கிறார். இவர்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் வெங்கட்ரமணன். நீங்கள் தொடரலாம். கடத்தல் வழக்குல புரட்சி பாரதம் கட்சியின் தலைவர் பூவை ஜெகன்மூர்த்தி மற்றும் ஏடிசிபி ஜெயராமன் இருவரும் தற்போது சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஆஜராகி இருக்கிறார்கள். முன்னதாக காலையில் இந்த வழக்கை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி 2:30 மணி அளவுல இந்த அவர்கள் நேரில் ஆஜராகுமாறு கூறிய நிலையில கிட்டத்தட்ட 1.5 மணி நேரத்திற்கு பிறகாக பூவை ஜெகன்மூர்த்தி தற்பொழுது சென்னை உயர்நீதிமன்றத்திற்கு வருகை கொண்டிருக்கிறார். முன்னதாகவே அதாவது 2:30 மணிக்கு முன்னதாகவே ஏடிசிபி ஜெயராமன் அவர்கள் சென்னை உயர்நீதிமன்றத்திற்கு வருகை புரிந்த நிலையில அதாவது அவர் 2:30 மணிக்கு ஆஜராகும் என கூறப்பட்ட நிலையில 1.5 மணி நேரத்திற்கு பிறகாக தான் தற்பொழுது பூவை ஜெகன்மூர்த்தி தற்போது சென்னை உயர்நீதிமன்றத்திற்கு வருகை கொண்டிருக்கிறார். காதல் விவகாரத்துல இளைஞரை கடத்தியதாக சட்டமன்ற உறுப்பினர் பூவை ஜெகன்மூர்த்தி உள்ளிட்டோர் மீது வழக்கு என்பது பதிவு செய்யப்பட்டது. ஏற்கனவே இந்த வழக்குல பெண்ணின் தந்தை உள்ளிட்ட 5 பேர் கைதாகி இருக்கிறார்கள். இதை பற்றி விசாரிக்க செல்லும் போதுதான் அவரை தலைமறைவாகி இருந்தார். இந்த நிலையில் தான் கடத்தல் வழக்கிற்கும் தனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்பதால் தனக்கு முன்ஜாமீன் வழங்க கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் நேற்றைய தினம் மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த வழக்கை அவசர வழக்காக விசாரிக்க தலைமை நீதிபதி முறையீடு செய்யப்பட்டது. இதற்கு அனுமதி அளித்த தலைமை நீதிபதி வழக்கை நீதிபதி வேல்முருகன் விசாரிப்பார் என தெரிவித்திருந்தார். இந்த நிலையில் இன்று காலை இந்த வழக்கை விசாரித்த நீதிபதி வேல்முருகன் இருதரப்பு வாதங்களையும் கேட்டறிந்து இன்று மதியம் 2:30 மணி அளவுல இருவருமே நேரில் ஆஜராகுமாறு தெரிவித்திருந்தார். குறிப்பாக கடத்தல் வழக்குல சம்பந்தப்பட்டிருக்கக்கூடிய ஆழ்கடத்தல் வழக்கில் புரட்சி பாரத கட்சியின் தலைவரும் சட்டமன்ற உறுப்பினர் பூவை ஜெகன்மூர்த்தி மற்றும் ஆழ்கடத்தலுக்கு உதவியாக கூறப்படக்கூடிய ஏடிசிபி ஜெயராம் உள்ளிட்ட இருவரையும் இன்று மதியம் 2:30 மணி அளவுல ஆஜராகுமாறு தெரிவித்திருந்தார். குறிப்பாக ஏடிசிபி ஜெயராமன் ஆஜராகவில்லை என்றால் கைது செய்து ஆஜர்படுத்தவும் காவல்துறைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. இந்த நிலையில தான் 2:30 மணிக்கு முன்னதாகவே ஏடிசிபி ஜெயராமன் அவர்கள் சென்னை உயர்நீதிமன்றத்துக்கு வருகை புரிந்த நிலையில தற்பொழுது 2:30 மணிக்கு ஆஜராகுமாறு உத்தரவிட்ட நிலையில கிட்டத்தட்ட 1.5 மணி நேரத்துக்கு பிறகாக தற்பொழுது பூவை ஜெகன்மூர்த்தி சென்னை உயர்நீதிமன்றத்திற்கு வருகை புரிந்திருந்தார். குறிப்பாக அதாவது 2:30 மணி அளவுல விசாரணை தொடங்கும் பொழுதே அவர் வருகைக்காக இந்த வழக்கை சற்றே தள்ளி வைத்திருந்தனர். இந்த நிலையில் தற்பொழுது சென்னை உயர்நீதிமன்றத்திற்கு புரட்சி பாரத கட்சியின் தலைவரும் சட்டமன்ற உறுப்பினருமான பூவை ஜெகன்மூர்த்தி வருகை புரிந்திருந்தார். ஏன்னா 2:30 மணிக்கு வருகை புரிந்த அந்த கால தாமதம் ஆனதுனால விசாரணையை சிறிது நேரம் தள்ளி வைத்தது சென்னை உயர்நீதிமன்றம். இந்த நிலையில் தற்பொழுது இருவருமே சென்னை உயர்நீதிமன்றத்துக்கு வருகை புரிந்திருப்பதன் காரணமாக இன்னும் சற்று நேரத்தில் இந்த வழக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி வெங்கட்ரமணன்.